ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மீட்பின் செயலில் அந்த ரட்சிப்பு என்கிற காரியத்தில் தெய்வீக சுகத்தையும் நமக்காக வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலேசியன்ஸ் சாப்டர் 3 verse 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். இந்த வசனத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை, அவர் மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து இயேசு உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறார். இந்த வியாதி அப்படின்ற ஒரு காரியத்தை அதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்த புது சிருஷ்டிகளாக இருக்கும்போது நமக்கு அதிலிருந்தும் ஒரு விடுதலையை தேவன் வைத்திருக்கிறார். இந்த வியாதி எங்கே இருந்து வருகிறது, எங்கே ஆரம்பமாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, உலக பிரகாரமாக பார்க்கும்போது மருத்துவ ரீதியில் பலவிதமான காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த வியாதிக்கு காரணம், ஒரு நாளும் தேவன் இந்த வியாதியை உண்டாக்கவில்லை. தேவன் வியாதியை உருவாக்கவில்லை. முக்கியமாக தேவன் யார் மேலேயும் வியாதியை கொண்டு வந்து போட்டு, முக்கியமாக அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் மேலே வியாதியை கொண்டு வந்து போட்டு ஏதாவது பாடம் புகட்டுறதோ இல்லாட்டினா ஏதோ கற்றுக் கொடுக்கறது, நீ உனக்கு வியாதிப்பட்டால் தான் கற்றுப்ப, அப்படியெல்லாம் கொண்டு வந்து போடுகிறவர் அல்ல. ஏனென்று பார்க்கும் பொழுது நம்ம உலக பிரகாரமாக ஒரு தகப்பனோ ஒரு பெற்றோரோ கூட தன்னுடைய பிள்ளையின் மேலே, தன்னுடைய பிள்ளை வியாதிப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது கொண்டு போய் அந்த பிள்ளைய ஸ்பெஷலாக கொண்டு போய் போட்டுட்டு வருவோம், கொஞ்ச நாள் வியாதிப்பட்டு வரட்டும் அப்படின்னு யாருமே போட மாட்டாங்க. ஒரு உலக பெற்றோரே அப்படி செய்ய மாட்டாங்க என்று சொல்லும் பொழுது, தேவன் நிச்சயமாக அதை செய்கிறவர் அல்ல. அவர் ஒரு நாளும் செய்யவே மாட்டார். ஆனால் வியாதி இருக்கு உலகத்தில். எங்கிருந்து வந்துச்சு? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் தான் மனிதன் விழுவதற்கு முன்பாக தேவனுடைய சிருஷ்டிப்பை குறித்து பேசுகிறது. தேவன் சிருஷ்டித்த இந்த உலகத்தில் அந்த 2 அதிகாரங்கள்லையும் வியாதியை பற்றி எங்கேயுமே அவர் வியாதியை சிருஷ்டித்ததாக பார்க்க முடியல. அங்கே இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்க்கும்போது இப்படி தான் பார்க்க முடியுது. 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது வாசிக்கலாம். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. போதும். ஆண்டவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். எப்படி இருந்துச்சா? அது மிகவும் நன்றாய் இருந்துச்சு. இட் வாஸ் வெரி குட். அது மிகவும் நன்றாய் இருந்தது. அப்போ வியாதியை தேவன் உண்டாக்கவில்லை. வியாதிக்கு காரணம் தேவன் இல்லை. இந்த வியாதி உலகத்தில் எப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது, மனுஷன் ஆதாமுடைய பாவத்தின் விளைவாக மரணம் வந்தது. அந்த மரணத்தின் ஒரு பகுதியாக இந்த வியாதி பூமிக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா ஆதாம் என்ன செஞ்சார்? ஆண்டவர் அவருக்கு பெரிய அதிகாரத்தை கொடுத்து இப்படி வியாதி எதையுமே ஆண்டவர் உருவாக்கலை, எல்லாமே நல்லதாக உருவாக்கி வச்சார். ஆனால் லூக்கா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே பிசாசு இயேசுவை சோதிக்க வரும்பொழுது அவன் ஒரு வார்த்தையை சொல்கிறான் பாருங்க.
லூக்கா 4:6. இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உனக்கு தருவேன். உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தான் சொல்றான், இந்த பூமியின் ராஜ்யங்கள் மேல இருக்கிற அதிகாரம்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யார் சாத்தானுக்கு ஒப்பு கொடுத்தா? கடவுள் ஒப்பு கொடுக்கல. சாத்தானுக்கு ஆதாம் பாவம் செய்த பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது, ஆதாமுக்கு இருந்த அந்த அதிகாரத்தை, பூமியின் மேல் இருந்த அதிகாரத்தை எடுத்து பிசாசு கையில் கொடுத்துட்டான். பிசாசு சொல்கிறான், எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்குறேன், அப்போ என்னை பணிந்தா இதை கொடுப்பேன்னு சொன்னான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவனை விரட்டி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 5:12 நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் ஆதாம் மூலமாக பாவம் வந்தது, அந்த பாவத்தின் மூலமாக மரணம் வந்தது. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஆதாமோட அந்த பாவம், அந்த மரணம் முடிஞ்சு போல. அது எப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி, ஒரு சங்கிலி தொடர் செயல்பாடு மாதிரி ஒரு காரியம் நடக்குது. ரோமர் 5:12 நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எல்லா மனுஷரும் பாவம் செய்கிறாங்க. ஆதாம் பாவம் செஞ்ச மாதிரி என்ன செய்கிறாங்க? அவன் பாவத்தை எல்லாத்துக்குள்ளாரையும் புகுத்தி விட்டான். எப்படி? அவனுடைய ரத்தம் எல்லாருக்குள்ளாரையும் இருந்ததுனால. அதே மாதிரி அவன் பாவத்தினால உண்டான விளைவு மரணம். மரணமும் எல்லாருக்கும் வந்துவிட்டது. பாவம் விளைவு, அதுதான் காரணி. அவன் பாவம் செய்கிறான், அந்த பாவம் எல்லாருக்கும் வருது. அவன் பாவம் செஞ்சதுனால எல்லாரும் பாவிகளாய் மாறுகிறார்கள், பாவம் செய்கிறாங்க. அவன் பாவத்தின் விளைவாக மரணத்தை அனுபவித்தது போல மரணமும் எல்லாருக்கும் வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த மரணம் எல்லாருக்கும் வர்ற மாதிரி இந்த வியாதி என்ன, அந்த பாவத்தினால இந்த மரணத்தின் அடையாளமாக அது எல்லாருக்கும் பரவினதை நாம் பார்க்கிறோம். மரணம் எல்லாருக்கும் பரவுனது மாதிரி இந்த வியாதியும் எல்லாருக்கும் பரவினதை நாம் பார்க்கிறோம். ஆகையினால் இது தேவனிடத்திலிருந்து வரவில்லை. அதை தான் நாம் மனதில் வைக்கணும். பாவம் தேவனிடத்திலிருந்து வரல, வியாதி மரணம் தேவனிடத்திலிருந்து வரல. அதே போல வியாதியும் யாரிடத்திலிருந்து வரல? தேவனிடத்திலிருந்து வரல. பாவம் செய்ய தூண்டினவன் பிசாசு. அந்த பிசாசு தான் பழைய ஏற்பாட்டில் மரணத்திற்கு அதிகாரியாய் இருந்தான் என்றும் பார்க்கிறோம். அப்போ இவைகளைப் போலவே இந்த வியாதியின் பின்னணியிலையும் இந்த பூமியில் கொண்டு வந்து விட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் யாரு? பிசாசு. மனிதன் பாவம் செய்ததுனால இந்த பிசாசினுடைய கிரியைகளிலே இதுவும் ஒன்றாய் இருக்கிறது. ஆனால் கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தின் சாபம் அது இந்த உபாகமம் 28 சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணத்தின் சாபத்தில் 3 விஷயங்கள், 3 பகுதியாக அதை பிரிக்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கிற சாபமான காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியலைன்னா என்னெல்லாம் நடக்கும் 3 பகுதியாக பிரிக்கலாம். முதலாவது ஆவிக்குரிய மரணம், ஸ்பிரிச்சுவல் டெத். ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? தேவனை விட்டு பிரிக்கப்படுகிற ஒரு நிலை.
நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலே முதல் காரியம் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலை. இரண்டாவது காரியம், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலே உபாகமம் 28 இருக்கிற வசனங்களை இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால், வியாதியெல்லாம் வரும் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்கிறார். கொள்ளை நோய் வரும், வியாதி வரும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆண்டவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். உபாகமம் 28 அப்புறம் நீங்கள் வாசி பாருங்கள். அந்த இடத்துல அது சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமம் 28க்கு போகலாம். ஐம்பத்தி 59-60 வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தர் நீங்காத பெரிய வாதைகளாலும் நீங்காத கொடிய ரோகங்களாலும் உன்னையும் உன் சந்ததியையும் அதிசயமாய் வாதித்து நீ கண்டு பயந்த எகிப்தின் வியாதிகளெல்லாம் உன்மேல் வருவிப்பார். அவைகள் உன்னை பற்றி கொள்ளும். இப்போ இதெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் சாபங்களில் வர்ற காரியம். நியாயப்பிரமாணத்தின் சாபங்களில் வர்ற ரெண்டாவது காரியம் வியாதி. முதலாவது காரியம் ஆவிக்குரிய மரணம், தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலை. ஒருவேளை ஒரு கேள்வி உண்டாகலாம், பாஸ்டர் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஆண்டவர் யார் மேலேயும் வியாதியை போட மாட்டார்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல கர்த்தர் வாதைகளினால் உன்னை வாதிப்பார் அப்படின்னு போட்டிருக்கே, அப்போ அது எப்படி பொருந்தும் அப்படின்ற கேள்வி. அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா ஒரு சிறிய விளக்கத்தை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டதா. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து இன்னும் வெளிப்படவில்லை. மனிதன் பாவம் செய்து விட்டான். கிறிஸ்துவின் மூலமாக தான் பாவத்திற்குரிய பூரண நிவாரணம் உண்டாகும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து வெளிப்படலை, புதிய ஏற்பாட்டில் தான் வெளிப்படுறார். அதனால் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாக்கும்படியாக தேவன் என்ன கொடுக்குறாருன்னா, அதாவது மனுஷன் பாவம் செஞ்சதுனால தேவனுடைய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தின் மேலே, அது பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்து வருகிறதற்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மழை பெய்கிற மாதிரி, மழையே நெருப்பாக விழுந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்கள், பயங்கரமாக இருக்கும்ல, அந்த மாதிரி. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த நியாயப்பிரமாணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கொடை மாதிரி கொடுத்துட்டார். கவனிக்கிறீங்களா? கொடை, சரிங்களா? அது ஒரு எல்லை, ஒரு எல்லை கோடை அவர்களுக்கு கொடுக்கிறது. இப்போ கடவுள் சொன்ன மாதிரியெல்லாம் அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சாங்கன்னா அவங்க அந்த கொடையின் பாதுகாப்பிற்குள்ளார இருப்பாங்க. அப்போ பூமியில் தேவனுடைய நியாய தீர்ப்பு மற்றவங்க மேலே விழுந்தாலும் அந்த நியாய தீர்ப்பு இவர்கள் மேலே வராதபடிக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் பாதுகாப்பு இவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. எங்கே? பழைய ஏற்பாட்டில். ஆனால் அந்த கொடையை விட்டு வெளியில் போனாங்க, அந்த எல்லை கோடை விட்டு தாண்டினாங்க, அந்த வேலியை விட்டு வெளியில் போனாங்கன்னா பாவத்தின் விளைவாகிய சாபம் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் வந்தது. அங்கே நிறைய உதாரணங்களை பார்க்குறோம். ஆகான் கூட இந்த பிரமாணத்தை மீறின பொழுது அவனும் அவனுடைய முழு சந்ததி, ஆடு மாடு எல்லாம் சேர்த்து போட்டு கல்லெறிந்து கொன்று எரித்து போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான காரியம். அப்போ தேவன் வாதைகளினால் வாதிக்கிறார்னா, தேவன் அவர் பாக்கெட்டில் ஏதோ வாதை வச்சிருக்கிற மாதிரி, பரலோகத்தில் வாதை வச்சிருக்கிற மாதிரி அப்படி நம்ம நினச்சிக்கூடாது. ஏன்னா தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள நியாயப்பிரமாணத்தை ஒரு பாதுகாப்பாய் கொடுத்தார். எது வரைக்கும்?
கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்திற்கு நிரந்தரமான தீர்வை தம்முடைய சிலுவை மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் கொண்டு வருகிற வரைக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அது என்னன்னு பார்க்கும்போது, இயேசு நமக்காக சாபமாய் மாறினார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ முதல்ல ஆவிக்குரிய மரணம், ரெண்டாவது வியாதி, மூணாவது நியாயப்பிரமாணத்தின் சாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரித்திரம் அல்லது வறுமை, பொருளாதார சீர்குலைவு, தோல்வி, இன்னும் சொல்லப்போனால் லேக், பற்றாக்குறை. இது எல்லாமே அந்த ஒரே காரியத்தில் சொல்லிடலாம். பொருளாதார சீர்குலை, வறுமை, தரித்திரம். அப்போ அந்த 3 விஷயம் நியாயப்பிரமாணத்தின் சாபம் அதில் அடங்கி இருக்கிறது. உபாகமம் 28 நீங்கள் கூறு போட்டிங்கன்னா, பிரிச்சிங்கன்னா இந்த 3 விஷயமாக பிரிச்சிடலாம். முதலாவது ஆவிக்குரிய மரணம், இரண்டாவது வியாதி, மூன்றாவது தரித்திரம் அல்லது வறுமை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது அவர் இந்த சாபத்திலிருந்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டு கொண்டார். நல்ல ஒரு ஆமென் சொல்லலாமா? மீட்டு கொள்றதுனா என்னன்னா, ஒரு காலத்தில் தமக்கு சொந்தமாக இருந்த மனுஷன் தம்மை விட்டு விலகி பாவத்தில் போயிட்டான், அவன் இழந்து போயிட்டான், தொலைஞ்சு போயிட்டான். அவர் தம்முடைய இரத்தத்தை கிரயமாய் சிந்தி மீண்டும் அவனை தனக்கு வாங்கி கொண்டார். ஹல்லேலூயா. ஆதாமை படைச்சப்ப அவன் சாபத்தோடு இல்லை, அவன் நல்லா இருந்தான், மிகவும் நல்லா இருந்தான். எப்படி இருந்தான்? எப்படிங்கன்னு கேட்டால் சொல்லுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க. மிகவும் நன்றாக இருந்தார். அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, இயேசு சாபமாகி நம்மை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்காக வைத்த தீர்வாக இருக்கிறது. தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அவருடைய மீட்பின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இது தெய்வீக சுகம். தெய்வீக சுகம். ஏசாயா 53 அதிகாரம் 4 வசனம் 5 வசனங்களை வாசிக்க போகிறோம். ஏசாயா 53 4 வசனத்தை வாசிக்க போகிறோம். முதலாவதாக, அதாவது இந்த மீட்பின் கிரியை, எல்லாரும் சொல்லுங்கள், மீட்பின் கிரியை. இன்னொரு தடவை சொல்லுங்கள். மீட்பின் கிரியைனா நம்மளை திரும்ப ஆண்டவர் மீண்டும் வாங்கி தம் பிள்ளைகளாக அவர் தம்மை மாற்றி, எதை மனுஷன் இழந்து போனானோ அந்த மேன்மையான நிலைக்கு கொண்டு வருகிறார். அது பேர் தான் என்ன? மீட்பின் கிரியை, ரிடம்டிவ் ஒர்க். இந்த மீட்பின் கிரியை எப்போ நடந்துச்சுன்றதை சொல்லிட்டு இந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இந்த மீட்பின் கிரியை எப்போ நடந்துச்சுன்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறார், என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லும்போது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழத் தொடங்கிச்சான். சரியா? அப்போ இருந்தே, அந்த நிமிஷத்துல இருந்தே அந்த பாத்திரம், எந்த பாத்திரம்? நம்ம மேலே வரவிருந்த தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரத்திலிருந்து அவர் பானம் பண்ணுறார், பானம் பண்ண தொடங்குறார். அந்த கஷ்டத்தை அவர் அனுபவிக்கிறார். அப்புறம் அவர் வந்து சிறை பிடிக்கிறாங்க, இழுத்துட்டு போகிறாங்க, அடிக்கிறாங்க, தாடி மயிரை பிக்கிறாங்க, பொய் குற்றம் சாட்டுறாங்க, பின்னாடி முதுகெல்லாம் அடிக்கிறாங்க, கிழிஞ்சி முதுகெல்லாம் உழுகிறவனுடைய நிலம் போல் ஆகுது. அடுத்த நாள் சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க, சிலுவையில் அடிக்கிறாங்க, ரத்தம் சிந்துறாரு, மறிக்கிறாரு.
விலாவில் ஈட்டி பாய்ச்சுறாங்க. அவருடைய மரணத்தில் அவருடைய ஆவியை தேவனுக்கு பிதாவுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவன் என்ன செய்கிறார்? பிதாவாகிய தேவன் அவருடைய அந்த ஆத்துமாவை பாதாளத்துக்கு அனுப்புகிறார். ஏன்னா நம்முடைய பாவத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு பாதாளத்துக்கு போகிறார். 3 நாள் அங்கே அந்த பாடுகளை அவர் அனுபவிக்கிறார். அதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுப்புகிறார். உயிர் தெழும்பி அவர் சிந்தின பரிசுத்த இரத்தத்தை எடுத்து பரலோகத்துக்கு போகிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் அந்த இரத்தத்தை நம்முடைய பாவ நிவர்த்திக்காக நித்தியத்திற்கும் நாம் மன்னிக்கப்பட்டவர்களாகும்படியாக, மீண்டும் நாம் இழந்த நிலைக்கு நம்மை கொண்டு வரும்படியாக அந்த இரத்தத்தை அங்கே விலைக்கிரயமாய் செலுத்துகிறார். அதுக்கப்புறம் எல்லாவற்றின் மேல் ஆளுகை உடையவராக, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவராக, பாதாளத்தின் மேல் அதிகாரம் உடையவராக பிதாவின் வலது பாரசத்தில் உட்காருகிறார். கெத்செமனேல இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வேர்வை விழ ஆரம்பித்ததுலேருந்து அந்த பிதாவின் வலது பாரசத்தில் போய் உட்கார்றார் இல்லையா, அதுக்கு இடையில் இருக்கிற அவ்வளவு காரியத்துக்கும் ஒரே வார்த்தை தான், மீட்பின் செயல். எத்தனை பேர் விளங்குச்சு? இப்போ வாசிக்கலாம். ஆகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நிறுத்துவோம். மெய்யாகவே அப்படின்னு சொல்லுது. மெய்யாகவே. மெய்யாகவேன்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தை ரொம்ப இந்த அதிகாரமே இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் செயலை குறித்து விளக்குகிற அதிகாரம். அதிலும் இந்த வார்த்தை முக்கியமாக எப்படி இங்கே இயேசு அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பொதுவாக நீங்கள் ஏசாயா எழுதுறத பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை அடிக்கடி நீங்கள் பார்க்க முடியாது. இந்த இடத்துல ஆவியானவர் ஏசாயாவை எழுத வைக்கிறாரு. ஏன் எழுத வைக்கிறாருன்னா, வேதம் முழுசுமே சத்தியம்தான். அதுக்கு முன்னாடி அவர் பேசினதும் ஏசாயா எழுதினதும் சத்தியம்தான். ஆனால் இதை ஏன் அழுத்தம் திருத்தமாக ஆவியான எழுத வைக்கிறார்னா, இதை யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இயேசு சாபமானதற்கு ஒரு காரணம் உண்டு. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, மெய்யாகவே, நிஜமாகவே, உண்மையாகவே. அவர்னா இயேசு மேசியா. நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, பாடுகள்ன்ற வார்த்தைக்கு அங்கே எபிரேயத்தில் போடப்பட்டிருக்கிற பதம் நம்முடைய பலவீனங்கள், பலவீனங்கள் அல்லது நம்முடைய வியாதிகள், நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். எதை சுமந்தாரா? அதுவும் அந்த வார்த்தைக்கும் பார்த்தீங்கன்னா, இயேசு நம்முடைய துக்கங்களை சுமந்தார்னா, துக்கம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் பெயின். அதாவது உணர்ச்சி ரீதியாக ஒரு மனுஷன் படுறான் பாருங்க, மன உளைச்சல், மன வேதனை, அதையும் உடலளவிலே படுகிற வலி, ரெண்டுத்தையுமே இயேசு சுமந்தார். இயேசு நம்முடைய பாடுகள் அப்படின்னா வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வலிகளை, துக்கங்களைனா வலிகளை சுமந்தார். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அப்ப இயேசு சாபமானார்னு சொல்லும்போது அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு நம்முடைய வியாதியை சுமந்தார். அவர் வியாதியா மாறினார். அந்த உடம்பை பாருங்க, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. சிலுவையில் ஆண்டவர் தொங்கும்போது அவர் உடம்பு என்ன கோலத்தில் இருந்துச்சுன்ற பாருங்க. ஒரு கொடூர வியாதியஸ்தனுடைய உடல் இருக்கக்கூடிய நிலையில் அந்த அவரே வியாதியா மாறினார், வியாதியை சுமந்தார். இயேசு சாபமானார்னா என்ன அர்த்தம்? அந்த சாபத்தில் ஒரு சாபம் என்ன? வியாதி. அவர் வியாதியாகவே ஆனார், வியாதியை சுமந்தார். அவர் வியாதியை சுமக்கலை, நம்ம வியாதியை சுமந்தார்.
அவர் வலிகளை சுமக்கல, நம்முடைய வலிகளை சுமந்தார். ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். நம்ம வியாதியை சுமந்தார், என் வியாதியை சுமந்தார், உங்கள் வியாதியை சுமந்தார், உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க வியாதியை சுமந்தார், உங்கள் நண்பர்கள் வியாதியை சுமந்தார், உங்கள் பிள்ளைங்க வியாதியை சுமந்தார், எல்லாருடைய வியாதிகளை சுமந்தார், எல்லாருடைய பலவீனங்களை சுமந்தார், நம்ம வலிகளை சுமந்தார். நம்முடைய வலிகளை சுமந்தார், உடல் வலிகளை சுமந்தார், மனசு வலியை சுமந்தார், மன உளைச்சல்களை சுமந்தார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்தின் அடுத்த பகுதி அதை புரிஞ்சிக்காம அப்படியாக அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்படி எண்ணிட்டாங்க. இன்றைக்கும் கூட அவர் இந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் சிலுவையில் அடித்து தொங்குறான்னு சொல்லிட்டு அவரை அந்த ஏதாவது ஒரு உருவத்தையோ இல்லாட்டினா எல்லாது ஃபோட்டோவையோ பார்த்து நின்று அழுதுட்ருப்பாங்க. இல்லை இயேசுநாதர் பாடுபடுற சினிமாவை பார்த்து அழுதுட்ருப்பாங்க. பாருங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதுக்காக அழற வேணாம். அவர் அந்த நிலைக்கு போனதுக்கு காரணமே நம்முடைய காரியங்களை அவர் சுமந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆகையினாலே அவர் சுமந்ததினால் நாம் சுகமாகிறோம். ஆமென். என்ன சொல்லுங்க? இயேசு சுமந்ததினால் நான் சுகமாகிறேன். இன்னொரு தடவை சொல்லுங்க. 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, அவர் மீறுதல் இல்லை, நம்ம மீறுதல்னால் தான் காயப்படுறாரு. அவர் அக்கிரமம் இல்லை, நம்ம அக்கிரமத்தினால அவர் நொறுக்கப்படுறாரு. எப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சு அந்த பாவத்தினால எப்பேற்பட்ட உடஞ்சி போன நிலையில் ஒரு மனுஷனுடைய உடல் இருந்தாலும் அந்த பாவத்துக்காக அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினேன்னா தண்டனை. பாருங்கள், நம்ம மன உளைச்சலெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டதுனால நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். தழும்புனா என்னன்னா, முதுகில் அடிக்கிறான். 39 தடவை அடித்து முதுகையே கிழிச்சிடுறாங்க. முதுகே இல்லைங்க, முதுகே இல்லை, கிழிச்சு எடுத்துடுறான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், வானத்தையும் பூமியும் படைச்சவர். மற்றதெல்லாம் கூட நம்ம ஏதோ ஜீரணிக்க முடியுது. அவர் அடிக்கப்பட்டார் அப்படின்னு, அவர் உடைக்கப்பட்டார்னு. இங்கே முதுகே இல்லை, முதுகையே கிழிச்சிடுறாங்க. அது ஏன் அப்படின்றதான் முக்கியம். இந்த தழும்புகளால்ன்றது அந்த முதுகிலே அவர் கிழிக்கப்பட்ட, அந்த கிழிக்கப்பட்ட முதுகில் இருக்கிற காயங்கள், அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நான் குணமாகிறேன், நீங்கள் குணமாகிறீர்கள், நாம் குணமாகிறோம். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க குணமாகறாங்க, உங்கள் பிள்ளைங்க குணமாகறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. பாருங்க, இதை மத்தேயு பார்க்குறாரு. மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் அந்த பூமியில் இருந்தப்ப ஜனங்களை சுகப்படுத்துகிறார். சாயங்கால நேரத்தில், இந்த மாதிரி தான் சாயங்கால நேரத்தில் ஜனங்கள் இயேசுநாதர் போதனையெல்லாம் கேட்டுட்டு கடைசியில் ஈவினிங்கில் என்ன நடக்கு பாருங்க. வாசிப்போம். 16ஆம் வசனம். அஸ்தமனமான போது, சூரியன் மறையிற நேரம் வந்த பொழுது, பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி
பிணியாளிகளை எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இதில் 2 விஷயத்தை கவனிக்கணும். ஒன்று, பிசாசு பிடிச்சவங்களை கொண்டு வந்தாங்களாம், பிணியாளிகளை சுகமாக்கினார். சரிங்களா? அப்போ சில வியாதிகளுக்கு பின்னாடி சில பிசாசின் கிரியைகள் இருந்தன. அப்போ பிசாசை துரத்தும் போது வியாதியும் சுகமானது. ஹல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட சுகத்தை கட்டளையிட போறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, வியாதிக்கு அடிப்படை காரணமே இந்த பிசாசு மனுஷனுக்கு பாவ சோதனையை கொண்டு வந்து அவனை விழ வச்சதுனால தான். அதனால் நிச்சயமாக அவனை ஒரு காரணமாக நம்ம கட்டாயமாக சொல்ல முடியும். ஆரம்ப காரணம் மனுஷன் கீழ்ப்படியாமல் போனான். சோதனையை கொண்டு வந்தது யார்? பிசாசு தான். அதை தவிர சில வியாதிக்கு காரணமே சில பிசாசு. அப்போ அந்த பிசாசு விரட்டப்படும் போது ஜனங்கள் சுகமானார்கள், இன்றைக்கும் சுகமாகிறார்கள். ஹல்லேலூயா. அது ஒரு விஷயம். 2வது விஷயம், அந்த வசனத்தை கவனிக்கணும். நீங்கள் கவனிக்கும் போது பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார்னு சொல்லுது. பிணியாளிகள் கவனிச்சிங்களா? போட்டிருக்கா உங்கள் பைபிளில்? பிணியாளிகளை சுஸ்தமாக்கினார்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு இதுக்கு வச்சுப்போமே, ஒரு 500 பேர் வியாதியஸ்தர்கள் வந்தார்கள். ஆண்டவர் வந்து, வா இன்னைக்கு 400 பேர் சுகமாக்குறேன், மற்ற 100 பேர் போ அப்படின்னு அனுப்பிவிட்டாரா? இல்லை, நான் வந்து 499 பேர் சுகமாகிட்டேன், நீ மாத்திரம் கஷ்டம், நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பினாரா? இல்லை. பைபிளில் எங்கே நம்ம வாசித்து பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சுகம் பெற வந்த யாருமே முடியாது, போயிட்டு வா அப்படின்னு அவர் அனுப்புனதே கிடையாது. பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். எல்லாரும் இன்னைக்கு சுகமாவீங்க. எல்லாரும் இயேசுவின் நாமத்தினால் நம்ம சுகமாகிறோம். இயேசுவின் நாமத்தினால சுகம் எல்லாருக்கும் உண்டு. தெய்வீக சுகம் எல்லாருக்கும் உண்டு. ஹல்லேலூயா. உங்கள் கைகளை உயர்த்தி, தெய்வீக சுகம் எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. இயேசு எல்லாரையும் சுகமாக்குறதுனால நான் சுகமாறேன், நாங்கள் சுகமாறோம், எங்கள் பிள்ளைங்க சுகமாறாங்க, எங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க சுகமாறாங்க. ஹல்லேலூயா. நான் யாருக்காக ஜெபிக்கிறேன்னு அவங்க சுகமாறாங்க. எல்லாரையும் சுகமாக்கினார். Praise the Lord. நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்களை ஒரு விசுவாச அறிக்கைக்குள்ளே நடத்த விரும்புகிறேன். இது எப்போ நடக்குது? இது முன்னாடி இயேசுநாதர் உயிரோட ஊழியம் செஞ்சப்போ நடந்துச்சு. ஆனால் இதை எப்போ மத்தேயு எழுதுறாருன்னா, ஆண்டவர் மரித்து உயிர் தெழுந்து பரமேறின பிறகு ரொம்ப வருஷம் கழித்து எழுதுறாரு. இதை திரும்பி பார்க்குறாரு, இப்படியெல்லாம் நடந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டே வர்றார். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துலேருந்து பிறப்புலேருந்து எழுதிட்டே வர்றார் பாருங்க. வரும்போது இந்த 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எழுதின உடனே அவருக்கு ஒரு ஹாலஜன் லைட் போட்டா மாதிரி, சடால்னு ஒரு லேசர் லைட் போட்டா மாதிரி வெளிச்சம் அடிக்குது. இது என்ன விஷயம்? ஏன் சுகமாக்குனாரு? எப்படி சுகமாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கு காரணத்தை, எப்படி இயேசுவால் சுகமாக்க முடிந்தது, ஏன் சுகமாக்கினார், காரணத்தை தான் 17ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவால் எப்படி சுகமாக்க முடிஞ்சிச்சு? அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறதுனால சுகமாக்கினார் அப்படி எழுதலை. அத்தனை வியாதியையும், ஏன்னா அதெல்லாம் அவர் பார்த்தார்ல, அந்த மத்தேயு இருந்து பார்க்குறாரு. சிலுவையில் தொங்கும் பொழுது அவ்வளவற்றுக்கும் கிரயத்தை செலுத்தி, நாம் சுகமாக இருக்கிறதுக்குரிய கிரயத்தை செலுத்தி, மனிதனுக்காக தெய்வீக சுகத்தை மறுபடியும் மீட்டு கொண்டு உங்களுக்காக எனக்காகவும் அவர் கொடுத்தார்.
அது நிறைவேறும்படிக்கு ஏசாயா சொன்னாரே, நம்முடைய பலவீனம் அவர் தாமே. இங்கே என்ன போட்டிருக்கு? அவர் தாமே. நல்ல வார்த்தை. அவர் தாமே. அவரே அப்படின்னு சொல்றத கூட இல்லை, அவர் தாமே. வேற யாரும் செய்ய முடியாது, வேற யாரும் செய்யலை, வேற யாரும் அந்த இடத்தை நிரப்புறதுக்கு இல்லை. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். ஹல்லேலூயா. சுமந்தாருங்க. ஏசாயா எழுதுறாரு, அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம் அப்படின்னு எழுதுறாரு. இங்கே மத்தேயு எழுதுறாரு, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். ஏன்னா சிலுவையில் பார்க்குறோம், சுமந்தார். இயேசு உயிர்த்தெழுந்தப்ப பிறகு மத்தேயு இது புரிந்து கொண்டு எழுதுகிறார். 1 பேதுரு 2:24 கடைசியாக வாசிப்போம். 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த வசனத்திலையும் நல்லா கவனிங்க. இவர் ஒரு அப்போஸ்தலன். மத்தேயு எப்படி ஒரு அப்போஸ்தலனோ அந்த சீஷர்களில் இவரும் ஒரு அப்போஸ்தலன். யார்? பேதுரு, பிரதான அப்போஸ்தலன். என்ன சொல்றாரு? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு, இது இயேசுநாதருடைய மரணம் உயிர்த்தெழுதலினால் உண்டாகிற விளைவு. பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே. இங்கேயும் எழுதுறாரு பாருங்க, அவர் தாமேன்னு என்ன அர்த்தம்னா, ஏசாயா எழுதுனா மாதிரி மெய்யாகவே 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 மெய்யாகவே. கட்டாயம், நிச்சயமா இது உண்மை, இது மாறாது, இதை நீங்கள் நம்பலாம், இது உங்களுக்கு வேலை செய்யும், இது நிச்சயமாக விளைவை உண்டு பண்ணும், பதிலை கொண்டு வரும். அவர் தாமே, இயேசு தாமே தமது சரீரத்தில். யாருடைய சரீரத்தில் சொல்லுங்க? அவர் சரீரத்தில். அவர் தாமே நம்முடைய பாவங்களை அப்படி சொல்லியிருக்கலாம் பாருங்க, அப்படி சொல்லலை. அவர் தாமே தம்முடைய, அவர் உடம்புல காயப்பட்டார்ல, நொறுக்கப்பட்டார்ல, உடைக்கப்பட்டார்ல, முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டுச்சுல்ல, கை கால் ஆணி அடிக்கப்பட்டுச்சுல்ல, சிலுவையில் தொங்குனார்ல, விழாவில் குத்துனாங்கல்ல. அவர் தாமே தமது சரீரத்தில் இதெல்லாம் அண்டர்கோ பண்ணும்போது, இதெல்லாம் அனுபவிச்சப்ப நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். பாருங்க, இயேசு நம்முடைய பாவத்தை தமது ஆவியில் சுமந்தது மாத்திரம் இல்லை, தமது சரீரத்திலும் சுமந்தார். சரீரத்தில் எப்படி சுமந்தார்னா, சரீரத்தில் அவர் சுமந்ததற்குரிய விளைவு தான் அந்த சரீரம் நொறுக்கப்பட்டது. இயேசுவின் உடைக்கப்பட்ட சரீரத்தை நினச்சி பாருங்க. திருவிருந்து எடுக்கிறோம், ஏன் எடுக்கிறோம்? இயேசுவின் சரீரம் உடைக்கப்பட்டது. அவர் தமது சரீரத்திலே நமது பாவங்களை சுமந்தார். அப்படி சொல்லிட்டு நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வருது. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்னன்னா, முன்னாடி சொல்லியிருக்கிறார். இங்கிலீஷில் கரெக்டாக ஒரு ஆர்டர் வருது, தமிழில் வேறு மாதிரி எழுதியிருக்கிறாங்க. நாம் பாவங்களுக்கு செத்துடுறோம். ஏன்னா நம்ம இடத்துல அவர் செத்துட்டாரு. அவருக்குள்ளார நம்ம இருக்கிறதுனால நம்முடைய பாவ மனுஷன் செத்து போயிட்டான். நாம் பாவங்களுக்கு செத்து, அதுக்கு அடையாளமாக தான் ஞானஸ்நானம் எடுக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் பாவங்களுக்கு செத்திருக்கிறேன். ஏனென்றால் இயேசு மரித்த போது என் பாவத்துக்காக தானே மரித்தார். அவர் மரிக்கும் பொழுது அவருக்குள் நானும் மரித்தேன். நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு, இப்போ நான் வாழ்கிறது, நான் நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். நான் நீதிமானாக இருக்கிறேன், தேவனுடைய நீதியாக இருக்கிறேன். சரி, பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். மத்தேயு எழுதும்போது சொல்றாரு, இயேசுநாதர் எப்படி சுகமாக்கினார்னா அவருக்கு அற்புத வல்லமையினால சுகமாக்கினார்னு எழுதல, அவர் கிரயம் செலுத்தினதுனால அவர் சுகமாக்கினார். பேதுரு எழுதுறாரு, அவர் கிரயம் செலுத்தினதுனால அவர் மேலே விசுவாசிக்கிற நீங்கள், விசுவாசம் வைக்கிற நீங்கள் குணமானீர்கள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லாமா? அவர் தழும்புகளால்னா எதை சொல்லுகிறார்? இயேசுவின் முதுகிலே கிழிக்கப்பட்ட அந்த வேதனையான காயங்களால நீங்களும் நானும் குணமானோம். ஒருவேளை மாம்ச கண்களில் பார்க்கும்போது ஏன்னா இப்படி சொல்லலாம், எனக்கு இன்னும் வியாதி இருக்குதே, இல்லை எனக்கு இன்னும் வலி இருக்குதே. பாருங்கள், அதனால்தான் நீங்களும் நானும் மாம்ச கண்களினால் பார்க்க தேவன் நம்மை அழைக்கல, ஆவிக்குரிய கண்களினால் அல்லது விசுவாச கண்களினாலே நாம் காண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய கண்களின்படி பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? வசனம் என்ன சொல்லுதோ அது உண்மை. வசனம் என்ன சொல்லுது? நான் விசுவாசிக்கிறேன், என் வியாதியை இயேசு சுமந்தார், என் மனவலி என் உடல் வலியை இயேசு சுமந்தார், ஆகையினால் அவர் தழும்புகளால் நான் சுகமாகி விட்டே. ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய நிஜம், ஆவிக்குரிய சத்தியம் இதுதான். இப்போ இதில் நம்ம உறுதியாக நிற்க 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 என்ன நடக்கும்னா, உறுதியாக நம்ம நிற்கிறோன்னா என்ன அர்த்தம்? இதையே நம்ம விசுவாசிக்கிறோம், இதையே நம்ம அறிக்கை செய்கிறோம், இதையே நம்ம சொல்லி நம்ம பறைசாற்றுகிறோம். நிச்சயமாக அது நம் சரீரத்திலும் வெளிப்பட தொடங்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சுகத்தை நாம் எடுத்துக்கொண்டு செல்ல போகிறோம். கர்த்தர் உங்களை தொட்டிருக்கிறார், கர்த்தர் நம்ம சுகமாக்கி இருக்கிறார். இந்த ஆராதனையில் பங்கு கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டிய காரியம், நான் சுகமாகி விட்டேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை பெரிய காரியங்களை இந்த நாளில் செய்திருக்கிறது, இந்த இரவில் செய்திருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. நீங்கள் சுகமானது மாத்திரம் இல்லை, நீங்கள் போய் மற்றவங்களுக்காக ஜெபிக்கும்போது மற்றவங்களை கர்த்தர் உங்களை கொண்டு சுகமாக்குவார். நீங்கள் அதை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் செலுத்தின கிரியம் மிகப்பெரியதாக இருக்கிறது, மிகப்பெரியதாக இருக்கிறது. அந்த கிரியத்தினால் நாம் விடுதலை ஆகிறோம்.